வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய ஹிட்லிஸ்ட் சீரீஸ்ல ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். RODTEP, ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸ் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2026 ப்ரிலிமினரி எக்ஸாம் மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது RODTEP. இந்த டாபிக் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குணா ஒரு பென் ஃபேக்ட்ரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாமே. குணா பென், ஜி பென் வச்சுப்போம். ஓகே, குணா ஒரு பென் ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பென் தயாரிக்கிறாரு. இந்த பெண்ணோடைய விலை எவ்வளோ? ஒரு 100 ரூபான்னு வச்சுப்போம். இந்த பெண்ணை அவர் ஏற்றுமதி பண்றாரு, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்றாரு. நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணும் பொழுது கவர்மெண்ட் டாக்ஸ் போடுவாங்க, கவர்மெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவாங்க. சரிங்களா? சரி, எவ்வளோ சார் கஸ்டம்ஸ் டியூட்டி? நம்ம ஒரு 20% வச்சுப்போம். பெண்ணு விலை 100 ரூபாய், கஸ்டம்ஸ் டியூட்டி 20%. அப்போ 20% ஆன் 100 ரூபாங்கிறது 20 ரூபாய். அப்போ இந்த பொருளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது நான் 120 ரூபாய்க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். சரிங்களா? நான் 100 ரூபாய் மதிப்புள்ள பெண்ணை, அதுக்கு 20% கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க. பெண்ணு விலை 120 ரூபாவா ஆயிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. சரி, நம்ம இந்த பெண்ணோடைய உண்மையான விலை எவ்வளோ தெரியுங்களா? இந்த பெண்ணோட உண்மையான விலை வெறும் 90 ரூபாய் தான். அப்போ அடிஷ்னல் 10 ரூபாய் என்ன சார்? அதாவது இந்த பெண்ணை தயாரிக்கும் பொழுது கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டிருப்பாங்களே. இப்போ நான் அந்த ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், அப்போ இந்த ஃபேக்ட்ரி ஒரு லேண்டில் இருக்கு. அப்போ இந்த லேண்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. இந்த லேண்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று போடுறாங்க. சரி, நான் வாட்டர் கனெக்ஷன்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அதுக்கு வாட்டர் டேக்ஸ்லாம் போடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணை நான் தயாரிக்கிறேன் இல்லையா, இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு எக்ஸசைஸ் டியூட்டி அப்படின்னு போடுவாங்க இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸைஸ் டியூட்டிலாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டிலாம் இம்போஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி, வேட்டு, இதுக்கு ஒரு நல்ல வீடியோ போடுங்க சார்னு. சீக்கிரமாகவே நான் இந்த வாரத்திலேயே ஜிஎஸ்டினா என்ன, வேட்னா என்ன, ஜிஎஸ்டி 2.0 என்ன, அதை பற்றி ஒரு முழுமையான நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? விஷயம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த பெண்ணை தயாரிக்கும் பொழுதே உள்நாட்டில் நிறைய டேக்ஸ் போடுறாங்களே. ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம். இப்போ இந்த டேக்ஸை மட்டும் நான் சேர்த்தேன்னா அது ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 90 ரூபாய் மதிப்புள்ள பெண், நான் ஃபேக்ட்ரியில் அந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கு 90 ரூபாய் ப்ளஸ் ஒரு 10 ரூபாய் டேக்ஸ், 100 ரூபாய் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள பெண்ணுங்கிறது 90 ரூபாய் மதிப்புள்ள பெண் ப்ளஸ் 10 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸ். என்ன டேக்ஸ்? இதெல்லாம் டொமஸ்டிக் டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. உள்நாட்டு வரி, உள்நாட்டில் போட்ட வரி. ஸோ இதெல்லாம் டொமஸ்டிக் டேக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா, நான் இந்த பெண்ணை நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த பெண்ணை நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 20% டேக்ஸ் போடுறாங்க. இந்த 20% டேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில தான் போடுறாங்க. ஆனால் அந்த 100 ரூபாவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 90 ரூபாய் மதிப்புள்ள பெண், 10 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸ். நம்ம பெண்ணை எக்ஸ்போர்ட் பண்றோமா இல்லை டாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றோமா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அந்த பெண்ணை தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆனா இந்த 100 ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா அதுல பெண்ணும் இருக்கு, டாக்ஸும் இருக்கு. இது ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டுங்க. நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை நம்ம ஏற்றுமதி பண்ணும் பொழுது, ஒரு பொருளை உள்நாட்டில் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணும் பொழுது, நம்ம இந்த பொருளை மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணணுமே தவிர்த்து அந்த உள்நாட்டில் போட்டிருக்கிற டாக்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. நான் அந்த 100 ரூபாய் மதிப்புள்ள பெண்ணை ஏற்றுமதி பண்ணும் பொழுது 90 ரூபாய் மதிப்புள்ள பெண்ணையும் ஏற்றுமதி பண்றேன். இந்த 10 ரூபாய் மதிப்புள்ள உள்நாட்டு டாக்ஸையும் நான் ஏற்றுமதி பண்றேன். இப்படி உள்நாட்டு டாக்ஸை ஏற்றுமதி பண்ணாதீங்க. கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது ஓகே, ஆனால் அந்த உள்நாட்டில் போட்ட டாக்ஸ் எல்லாம் நீங்க ஏற்றுமதி பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு குளோபல் கான்செப்ட். ஸோ அதனால என்ன பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா, சரி 90 ரூபாங்கிறது பெண் மதிப்பு புரியுது, 10 ரூபாங்கிறது அது உள்நாட்டில் போடப்பட்ட டேக்ஸு, இந்த 20%ங்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி, அது பிரச்சனை இல்லை. கஸ்டம்ஸ் டியூட்டி பிரச்சனை கிடையாது. இந்த உள்நாட்டில் போட்ட இந்த 10 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடலாம், கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. அந்த ரீஃபண்டுக்கு பேர் தான் RODTEP.
remission of duties and taxes on exported products. இந்த எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே போட்டிருக்கிற அந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸை நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். இந்த 10 ரூபாவை நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, இந்த ரீஃபண்ட் எப்படி சார் கையில் கேஷாக கொடுத்துருவாங்களா? யார் கொடுப்பாங்க? குணா பெண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. குணா பெண்ணுக்கு தான் அந்த ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அந்த குணா பெண்ணுக்கு அந்த ரீஃபண்டை கேஷாக கொடுப்பாங்களா? கேஷாக கொடுக்க மாட்டாங்க. அதை ஒரு டிஜிட்டல் லெட்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட் ஒரு டோக்கன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு டிஜிட்டல் டோக்கன் மாதிரி. உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும் நினச்சிக்கோங்களேன். அந்த மெயிலில் வந்துட்டு ஓகே 10 ரூபாய் மதிப்புள்ள டிசிஎஸ், 10 ரூபாய் தான் ரீஃபண்ட் தரணும், அந்த 10 ரூபாய் ரீஃபண்ட் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக 10 ரூபாய் மதிப்புள்ள டிசிஎஸ் கொடுத்துருவாங்க. சரி, இதை நான் எப்படி சார் யூஸ் பண்ணிக்கிறது? இப்போ இந்த குணா பெண் இருக்காங்க இல்லையா, அடுத்த தடவை குணா டேக்ஸ்லாம் ஏதாவது பே பண்ணும் பொழுது, இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும் பொழுதோ இல்லை வேறு டேக்ஸ் பே பண்ணும் பொழுதோ குணா இந்த டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட் இதை காமிச்சு ஒரு 10 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ அடுத்த வாட்டி குணா பெண்ணுக்கு, இப்போ குணா பென் ஃபேக்ட்ரி கிட்ட இப்போ என்ன இருக்கு? ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள டியூட்டி கிரெடிட் ஸ்கிரிப்ட் இருக்கு. சரிங்களா? ஒரு டிஜிட்டல் பேப்பர் வச்சுக்கோங்க, ஒரு இமெயில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வாட்டி வேற பர்பஸ்க்கு குணா ஒரு 15 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு வச்சுப்போமே. குணா ஒரு 15 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு வச்சுப்போம். அப்போ குணா என்ன பண்ணலான்னா, இங்க பாருங்க டாக்ஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட, இங்க பாருங்க என்கிட்ட 10 ரூபாய்க்கு டிசிஎஸ் இருக்கு. ஸோ அந்த 15 ரூபாயில நான் 5 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணுவேன், மீதி 10 ரூபாய்க்கு அந்த டிசிஎஸ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் கேஷா வராது, ரீஃபண்ட் ஒரு டோக்கன் மாதிரி வரும். அதை நீங்கள் அடுத்த வாட்டி டேக்ஸ் பே பண்ணும் பொழுது அந்த டோக்கனை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 15 ரூபாயில் நான் 5 ரூபாய் மட்டும் தான் டேக்ஸ் பே பண்ண போகிறேன், 10 ரூபாய்க்கு அந்த டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸை தான் நம்ம RODTEP அப்படிங்கிற டேர்ம் மூலிமா புரிஞ்சுக்கிறோம். ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். ரைட்? So this is to neutralize the taxes and duties suffered on exported goods. Introduced in 2021, it reimburses currently unrefunded central, state, local taxes and duties. சரிங்களா? இது ஒரு WTO compliant scheme. ஏன்னா அது ஒரு குளோபல் பிரின்சிபல். இந்த டாக்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க, பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க சார். எதுக்கு நீங்கள் உள்நாட்டில் போட்ட டாக்ஸ் எல்லாமும் நீங்கள் அனுப்புறீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ உள்நாட்டில் போட்ட டாக்ஸஸ், எலக்ட்ரிசிட்டி டியூட்டியாக இருக்கலாம், வேட்டாக இருக்கலாம், ஆன் ஃபியூவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மண்டி டேக்ஸ், வாட் எவர். ரைட்? ஸோ இந்த ரிபேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கிரிப்டாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? உங்களுக்கு டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெட்லிஸ்ட் டாபிக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.